அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா முருகப்பெருமானுடைய அருள் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு இருக்குதோ அவங்களால மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்கவே முடியும். இதில் சொல்லி இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லவும் முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் முருகப்பெருமானுடைய கருணை அப்படிங்கிறது கிடைக்காது. ஏன்னா அவருடைய அந்த கருணை கிடைக்காம நம்முடைய கர்ம வினைகள் தடுக்கும். நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். அப்போ அதையெல்லாம் கடந்து சவாலாக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கும்போதே கட்டாயம் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் கடன் பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த நாளில் அப்படி என்ன விசேஷம், ஏன் அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறது பார்த்தலாம். இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 21ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள் இருக்குது. முதல் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிறை சஷ்டி திதி இன்னைக்கு இருக்குது. சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கடனையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். கூடுதல் சிறப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் 6ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. அவருக்கு உரிய 6ங்கிற எண் இந்த தேதியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய எண் 3. அவருக்கு உரிய அந்த 3ங்கிற எண்ணிலேயே இந்த வியாழக்கிழமை, அதாவது குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை இருக்கிறதும் சிறப்பு. இவை தாண்டி இன்னைக்கு குரு புஷ்ய யோகம் உண்டுங்க. அதாவது இந்த குரு புஷ்ய நாள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு தங்கம் வாங்குகிறோம், வெள்ளி வாங்குகிறோம், ஒரு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அது பல மடங்கு பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோமோ அது பெருகிட்டே இருக்கும். அதனால் இந்த நாளில் யாருமே கடன் அப்படின்னு ஒன்று வாங்கவே வாங்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது 1 கிராமில் தங்கமோ அல்லது வெள்ளியோ இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கர்ச்சீஃபோ அல்ல மல்லிகை சாமான்களோ வாங்கி வைக்கிறது நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் ஒரு பேக்கெட் மஞ்சள் தூள் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த குரு பூஜை யோகமானது குரு பகவானுக்கு உரிய அந்த 3ங்கிற சேர்க்கை வரக்கூடிய தேதியில் வந்திருக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு பூச நட்சத்திரம் எத்தனை மணி வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இரவு 8:38 வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் நான் சொன்ன பொருட்களை வாங்கி வைக்கிறது சிறப்பு. அடுத்து இன்னைக்கு சஷ்டி திதி எத்தனை மணி வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இரவு 9:51 வரைக்கும் இருக்குது. இந்த சஷ்டி திதி நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் குறிப்பாக விக்கிரகம் வேல் வச்சு வழிபாடு செய்கிறவங்க, உங்களால் முடிஞ்ச பால், சந்தனம், தேன் இது போன்ற பொருட்களாலையாவது அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. படம் மட்டும் வச்சிருக்கிறவங்க படத்தை தூய்மைப்படுத்தி 6ங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. செவ்வரளி பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களால் முடிஞ்ச நிவேதனம் ஏதாவது சிம்பிளாக நீங்கள் செஞ்சீங்கனாலும் ஓகே தான். இல்லை சர்க்கரை பொங்கல் செய்யறது, பாயாசம் செய்யறது, இதுவும் நல்ல பலனை கொடுக்கும். நாங்கள் வீட்டில் வழிபாடே செய்ய மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்றைக்கி பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருந்துச்சு அப்படிங்கும்போது மாலை நேரத்துலையோ இல்லை காலையிலையோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது மறக்காமல் நீங்கள் போய் முருகப்பெருமானை பார்த்து வணங்கிட்டு வர்றது கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும். முடிஞ்சால் கோவிலில் போயாவது ஒரு 2 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த நாள் முழுக்க இன்னைக்கு உங்களுக்கு எப்போ முடிஞ்சாலும் சரி, இப்போ காலையில் எழுந்ததையுமே சொல்லியிருந்தேன். அப்படி சொல்ல முடியல மறந்துட்டீங்கன்னா கூட இந்த சஷ்டி திதி முடியறதுக்குள்ள ஒரு முறையாவது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை இன்னைக்கு சொல்லியிருந்தேன். இவை தாண்டி மஞ்சள் தூள் டப்பால ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை மறைத்து வைப்பதன் மூலமாகவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்தும் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயத்தை தான் சொல்லியிருப்பேன். மேலும் அது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள
மந்திரத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பூஜை வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை கோவிலுக்கு போய் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை எங்களால் வீட்லேயும் வழிபாடு செய்ய முடியாது, கோவிலுக்கு போகிறதுக்கும் டைம் இல்லை, ஆனால் எங்களுக்கு இந்த சஷ்டி திதிக்கு உண்டான பலன் வந்து கிடைக்கணும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை யார் ஒருத்தங்க முழு மனசோட நினச்சி வழிபாடு செய்கிறாங்களோ, அதாவது மனதுக்குள்ளே வழிபாடு செய்கிறாங்களோ, அவங்களுக்கே வந்துட்டு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக வந்து கிடச்சிரும். நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு, வேண்டுதல் நிறைவேறுவதற்கு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பல வழிகளில் முருகப்பெருமான் வழிபாடு வந்து செய்வோம். அதில் ஒன்று தான் இந்த மந்திர உச்சாடனம் செய்யறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் முருகா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். இப்படி சாதாரணமாக நம்ம சொல்கிறது காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு உரிய, அது கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மந்திரத்தை நம்ம முழு மனதோட நம்பிக்கையோட சொன்னோம் அப்படிங்கும்போது அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுபோல் மந்திரங்களை வந்து நம்ம வாய் மூலமாக, அதாவது மொபைல்லேயே இப்போ வந்து நீங்கள் கந்த சஷ்டி கவசம் போடுறது, வேல்மாறல் போடுறது, இதெல்லாம் நீங்கள் போட்டு கேட்கலாம். இருந்தாலும் நம்முடைய வாய்மொழியாக, அதாவது நாமளே சொல்லும்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கும். நமக்குள்ளேயும் வெளியேயும் நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய ஆறா வந்து நல்லா கிளென்சிங் ஆகும். இப்படி நம்ம மந்திரங்களை சொல்லும் போதே நமக்கு வந்துட்டு எந்த ஒரு கஷ்டங்களும் நெருங்காது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதிலும் குறிப்பாக எந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலுக்கு உரிய அந்த பர்டிகுலர் மந்திரத்தை நம்ம சொல்லும்போது அப்படியே அதற்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சொல்ல போகிற மந்திரமானது நம்முடைய மனபாரம் நீங்கவும், மனக்கவலை தீரவும், சௌபாக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே பெருகவும், செல்வ செழிப்பு உண்டாகவும், நம்மளுடைய வாழ்க்கையே வந்து நல்ல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவும் உதவக்கூடியது. சாதாரண நாளில் இந்த மந்திரத்தை சொல்லும்போதே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதி என்று சொல்லும்போது அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிராம்பு வந்துட்டு நீங்கள் எடுத்து கையில் வந்து வச்சுக்கோங்க. நல்லா மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக நீங்கள் பார்த்து ஒன்றே ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது உங்களுடைய வலது கையில் நல்லா வச்சுட்டு டைட்டாக வந்து மூடிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 27 முறையோ 108 முறையோ சொல்கிறது சிறப்பு. இப்படி எண்ணிக்கை கணக்கு வச்சுக்க முடியலனாலும் ஒரு 5 நிமிடங்கள் வரைக்கும் உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள். அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன். ஓம் முருகா, ஓம் ஹ்ரீம் ஓம். ஓம் முருகா, ஓம் ஹ்ரீம் ஓம். இந்த சிம்பிளான மந்திரத்தை மனசுக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். வெளியில் சொல்லணும் அப்படின்ட்டு இல்லை, மனசுக்குள்ளேயே வந்துட்டு சொல்லிவிட்டு அதன் பிறகு நம்ம கையில் வச்சுக்கிறோம் இல்லையா கிராம்பு, இந்த கிராம்பு வந்து நம்ம இப்போது வெளியில் எடுத்துகிட்டு போகிற பொருட்களில் வந்து வச்சுக்கணும். இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த பர்ஸுக்குள்ளே வந்து இந்த பொருளை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஆண்களாக இருக்கும்போது அவங்க வந்து சட்டை பாக்கெட்லேயோ பேண்ட்டு பாக்கெட்லேயோ வச்சுக்கிறது சிறப்பு. இது எப்போதுமே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம சொன்ன அந்த மந்திரங்களை எல்லாம் இந்த கிராம்பானது உட்கிரகிச்சு வச்சிருக்கோம். இது நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னாவே முருகப்பெருமானே நம்ம கூட இருக்கிற மாதிரி அர்த்தம். இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை வந்துட்டு சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் சொல்லணும். பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போது சொல்லக்கூடாது. வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா சொல்லக்கூடாது. உங்களுக்கான சிம்பிளான வேற ஒரு வார்த்தை வந்து சொல்லித்தரேன். அதை வந்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீடியோ பார்க்கும்போதே கீழே கமெண்ட்ஸ் வருது இல்லையா, அந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுறது இன்னும் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது என்னன்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். முருகன் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. முருகன் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. முருகன் இஸ் ஆல்வேஸ் வித் மீனா முருகன் பெருமான் எப்போதும் என்னுடனே இருக்கிறார் அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். இதை வந்துட்டு நீங்கள் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இந்த முருகன் அப்படிங்கிற பேரை நீங்கள் கேட்குறதே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் உங்கள் கையால் டைப் பண்ணுறதோ இல்லை பேனா பேப்பரில் எழுதுறதோ அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். நீங்கள் தனியாக டைம் ஒதுக்கி எழுதுறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா கூட இப்படி கமெண்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு அதற்கான நல்ல பலன் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை கொடுக்குறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.